الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن الناس من يشتري لهو الحديث ليضل عن سبيل الله بغير علم ويتخذها هزوا صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم الشبابة شعبة من الجنون صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சத்திய வழியை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், பெரியோர்கள், நல்லோர்கள் நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ்வுடைய பேரருளால் இந்த மீலாது தொடர் சொற்பொழிவினுடைய முதல் நாளில் மரணமும் மறுமை சிந்தனையும் என்ற தலைப்பிலே நாம் பேசினோம், கேட்டோம். இரண்டாவது நாளில் நல்லதொரு குடும்பம் என்கிற தலைப்பில் குடும்பவியல் சம்பந்தமான விஷயங்களை அலசினோம். நேற்றைய தினம் மனதை கட்டுப்படுத்துவதை, மனதை அடக்கி ஆளுவதை, மனதை தூய்மைப்படுத்துவதை பற்றிய மனதோடு போராடு என்கிற தலைப்பில் பேசினோம். அல்லாஹ்வின் கிருபையால் இன்றைய தினம் மிக முக்கியமாக பேசப்பட வேண்டிய இளைஞர் சமுதாயத்தை பற்றிய ஒரு தலைப்பு. இளைஞர்களும் இணையதளங்களும், இன்றைக்கு வளர்ந்து வரக்கூடிய தகவல் தொழில்நுட்பம் எவ்வளவு தூரம் இளைஞர்களை பாழ்படுத்தி இருக்கிறது அல்லது அவர்களுக்கு நன்மை செய்திருக்கிறது. ஊடகங்கள், மீடியாக்கள், இணையதளங்கள் குறிப்பாக இவைகளை ஆக்கத்திற்கு எப்படி பயன்படுத்த முடியும், ஆனால் இன்றைய தினம் எந்த கோலத்தில் உலகம் பயன்படுத்தி வருகிறது என்பதையெல்லாம் சிந்திப்பதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பமாய் இறைவன் இதை வழங்கியிருக்கிறார். என்ன ஒரு வருத்தம், இளைஞர்கள் அதிகமாக இல்லை. சப்ஜெக்ட் அவங்க சப்ஜெக்டு எல்லாமே மோர் தென் 50 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மௌலிது ஓதும் போது சில இளைஞர்கள் தெரிந்தார்கள், பரவாயில்லன்னு நினச்சி அவங்க யாரையுமே இப்போ காணோம். எங்கேயோ எல்லாம் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போல தெரியுது. கரெக்டாக மௌலிது இந்த பயான் முடிக்கிற போது வந்து விடுவார்கள். இருந்தாலும் அந்த இளைஞர்களுடைய பொறுப்பாளிகளாக இருக்கிற பெற்றோர்கள் இருக்கிறீர்கள், அந்த இளைஞர்களை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கிற தாய்மார்கள் இருக்கிறீர்கள் என்பதால் அவர்களுடைய மோசமான சூழ்நிலைகளை, எதிர்காலத்தில் அவர்களை எப்படி கொண்டு போக வேண்டும் என்ற விளைவுகளை எல்லாம் உங்களிடத்தில் பேசுவது பொருத்தமாக இருக்கும். அன்பிற்குரியவர்களை, இந்த வாலிப பருவம் ஒரு வித்தியாசமான பருவம். உலகத்தில் என்னன்னா, எந்த பருவத்துக்கும் இல்லாத ஒரு ஸ்பெஷாலிட்டி, சிறப்புத்தன்மை இதுக்கு இருக்கு. என்னன்னா, இதுக்கு வராதவங்கெல்லாம், சின்ன பசங்கள்லாம் சீக்கிரமா இந்த பருவத்துக்கு வரணும்னு நினைப்பாங்க. இதை விட்டு யாரெல்லாம் போயிட்டாங்களோ அவங்கெல்லாம் போயிருச்சேன்னு வருத்தப்படுவாங்க. இந்த மாதிரி ஒரு பருவம் உலகத்தில் வேற எந்த பருவத்துக்கும் இல்லை. யாராவது சீக்கிரம் வயசாகணும்னு நினைக்கிறோமா?
நான் கிழவனாக வேண்டும் நினைக்கிறதே இல்லை. தப்பி தவறி வெள்ள முடி வந்தாலும் டை அடிச்சிடறோம். ஓரத்தில் அங்கங்கே தெரியாதபடி ரொம்ப இதானதான் விட்டுடுறோம். மீதி கொஞ்சம் எதையாவது ஒன்று மருதாணியை பூசி அல்லது கருப்பு பூசி மார்க்கத்திற்கு ஆகுதோ ஆகலையோ வயதை மறைப்பதற்கு நிறைய போராடுகிறோம் அல்லவா. அவர்களிடத்தில் வாலிபத்தை கேட்டு பாருங்கள். போயிருச்சே, மிஸ் பண்ணிட்டனே, இப்படி திரும்புறதுக்குள்ள ஓடி போயிருச்சு. பொன்னான பருவம். சின்ன பசங்க, பள்ளிக்கூட மாணவர்கள், அவங்கள பொறுத்த வரையும் வேகமா எப்ப நமக்கும் ஒரு 18 வயசு 20 வயசு ஆகும், நம்மளும் வண்டி ஓட்ட, காடி ஓட்ட, எல்லா விதமான சாகசம் செய்ய, சுதந்திரமாக திரிய. அப்போ சிறிய வயதுக்காரர்கள் இந்த வாலிபத்திற்கு வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். பெரிய வயதுக்காரர்கள் போய்விட்டது என்று வருத்தப்படுகிறார்கள். இந்த மாதிரி உலகத்தில் இறைவன் வைத்திருக்கிற பருவங்கள்ல இந்த வாலிப பருவத்தை தவிர வேற எதற்கும் இல்லை. அரபியில ஒரு கவிஞன் அழகாக சொல்லுவார், அஃஅலு பிமா ஃபஅலல் என்னைக்காவது லைத்த ஷபாப யஊது யௌமன், ஒரு நாள் எனக்கு அந்த வாலிபம் திரும்பி வரட்டும். நான் கிழவனா போயிட்டேன், என்னைக்காவது திரும்பி வந்துச்சுன்னா இந்த வயோதிகம் என்னை என்ன பாடுபடுத்துகிறது என்று அந்த வாலிபத்திடம் நான் சொல்லி அழுக வேண்டும். உன்னுடைய பருவத்தில் 2 காலோடு இருந்த நான் இப்போது 3 காலோடு நடக்க ஆரம்பித்திருக்கிறதை நான் விவரித்து சொல்ல வேண்டும் அப்படின்னு பாடுவான். ஒரு வாலிபத்தை கடக்கிற போது வருத்தம் உண்டாகிறது. பிரச்சனை என்னன்னா, அந்த வாலிபத்தில் இருப்பவர்கள், அந்த பருவத்தில் இருப்பவர்கள் அந்த பருவத்தினுடைய உயர்ந்த தன்மைகளை, நாம் இந்த பருவத்தில் என்னவெல்லாம் சாதிக்க முடியும் என்பதை எல்லாம் யோசிக்காமல் கண்ணு கட்டிய தூரம் வரை மினுமினுக்கிற உலகத்தில், பளபளக்கிற துனியாவில், ஜிகனா வேலைப்பாடுகள் நிறைந்த இந்த துனியாவில் பார்க்கிற பக்கமெல்லாம் நம்மை இழந்து கொள்ளுகிறோம். உண்மை, இந்த பருவத்தில் மிக நல்ல முறையில் பெயரெடுக்கவும் முடியும், நம்மை கெடுத்துக் கொள்ளவும் முடியும். வாலிப பருவம் எல்லாத்தையும் கெடுக்கிற சைத்தான் அவங்களுக்குன்னு ஸ்பெஷலா சில ட்ரீட் எல்லாம் வச்சிருக்கான். ஒன்று நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். எனக்கு இன்னைக்கு இளைஞர்களும் இன்டர்நெட் இணையதளங்களும்னு தலைப்பு. சைத்தானும் நாம வளர்ற மாதிரியே அவனும் டெக்னாலஜியில வளர்றான். இன்னும் அந்த காலம் மாதிரியே கெடுத்துட்டு இருந்தான் இங்க வேலையாக்காது. அந்த காலத்தை பொறுத்த வரையும் அதிகபட்சமா ஒண்ணு இல்லை, தூங்கு பண்ணா தூங்கிடுவாங்க தொழுகாம, அவ்வளவுதான் முடிஞ்சு. இன்னைக்கு அப்படி இல்லை, பல முனை தாக்குதல் தொடுக்க வேண்டும். நாம் வளருவது போல சைத்தானுடைய டெக்னாலஜி வளர்கிறது. அல்லாஹ்விடத்தில் கீழே வருகிற போதே உலக அழிவு நாள் வரை அவகாசம் வாங்கியவன் கூடவே இந்த வார்த்தைகளை சொல்லிட்டு வந்தான், நான் கெடுப்பேன், பல ரூபத்தில் கெடுப்பேன். முன்னாடி வருவேன், பின்னாடி வருவேன், சைட்ல வருவேன், லெப்ட் ரைட்ல வருவேன், மேலே வருவேன், கீழே வருவேன். நேற்றைக்கு இஷால நினைக்கிறேன் பேசுவோம், தொழுக வைக்கிற போது நாங்கள் ஒரு ஆயத்து, சைத்தான் என்னென்ன செய்வேன் நாங்கள் சொல்லிட்டு வந்தானோ அந்த ஆயத்து, வல ஆமுரன்னகும் ஃபலயுகையிருன்ன ஹல்கல்லாஹ், நான் அவர்களை எல்லா தீய வேலைகளையும் செய்யுமாறு உத்தரவிடுவேன். எந்த அளவுக்குன்னா, நீ படைச்ச அமைப்பையே மாத்திக்குவாங்க. யுகையிருன்ன ஹல்கல்லாஹ், தகயீருல் ஹல்க் என்று சொன்னால் இறைவன் படைத்த அமைப்பையே மாற்றிக்கொள்வாங்க. நீ தாடி வைக்கணுங்கிறியா வைக்க மாட்டாங்க, மீசை வைக்கணுங்கிறியா வைக்க மாட்டாங்க, கிளீனா எல்லாம் எடுத்து படுபடுன்னு வச்சிருப்பாங்க. இளைஞர்களை மாத்திரமல்ல, பொதுவா பேசலாமே, என்னென்னவெல்லாம் அல்லாஹ்வுடைய அமைப்பில் இருக்குமோ அதையெல்லாம் மாற்றுவார்கள். மாற்றுவதற்கு நான் தேவையானதை செய்வேன் என்று சொல்லிவிட்டு வந்தான். ரப்புல் ஆலமீன் இடத்திலே அவன் தவணை கேட்கிற போதே இதெல்லாம் சொல்லிட்டதுனால ஒவ்வொரு காலத்திலையும் அவன் டெக்னாலஜி வேற மாதிரி போகுது. இன்னைக்கு அவன் டெக்னாலஜி சிறுவர்களை மீடியாக்களுக்குள்ள கட்டி போட்டு வைத்திருக்கிறான். ஒன்று இவங்க கை ரிமோட்ல இருக்கு, இல்லைன்னா மவுஸ்ல இருக்கு. ஒட்டுமொத்த வாலிப சமுதாயத்தினுடைய கை மொபைல்களின் பட்டன்களுக்கு இடையில இருக்கு. கிளாஸ் ரூம்ல உட்கார்ந்தாலும் என்னமோ அடிக்கிறான், யாருக்கோ அனுப்புறான், எங்கேயோ பேசிட்டு இருக்கான், தொடர்ந்து அதிலேயே இருக்கான். முழுக்க நீங்கள் வாலிபர் சமுதாயத்தை ஒரு நாள் செல்போனை பிடுங்கிட்டு விட்டுருங்க, அவனை ஜெயிலில் போட்ட மாதிரி ஆகி போயிடும், ரொம்ப கஷ்டப்பட்டு போயிடுவான். இன்றைக்குள்ள இளைய தலைமுறை நாம நினைக்கிறோம் மொபைல் வச்சிருக்கான், இல்ல அவன் உலகத்தை கையில் வைத்திருக்கிறான். இன்டர்நெட் வழியாக உலகத்தில் உள்ள எல்லோருடனும் தொடர்பு வைத்திருக்கிறான்.
அதிலே கெட்டவைகளை நல்லவைகளை விட கெட்டவைகள் அதிகம் இருக்கலாம். பயன்படுத்துறது தப்புன்னு சொல்லல. அதுல அடிக்ட் ஆகி அப்படியே அதுல லைத்து அடிமையாகி அது இல்லாவிட்டால் எங்கள் வாழ்க்கை இல்லை என்ற அளவுக்கு அல்லவா போய்விடுகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் கெடுத்து முழுமையாக அதிலே அடிமைத்தனமாகி விடுகிறார்கள். பொதுவாக இந்த மாதிரி சமாச்சாரம் எல்லாம் வரும்போது கொஞ்சம் லேசாக தான் வருது, அப்புறம் பரவலாயிருது. இன்னைக்கு யாராவது ஒரு பையன் நான் இன்டர்நெட் பயன்படுத்துறது இல்லைன்னு சொல்லக்கூடிய பள்ளிக்கூட மாணவர்கள் கூட கிடையாது. யாராவது ஒரு பையன் இன்டர்நெட்டை விட அதற்குள்ள இருக்கிற சமூக வலைத்தளங்கள் இப்ப கொண்டு வந்திருக்காங்கல்ல, சோசியல் நெட்வொர்க்கு, இந்த ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, எல்லாத்துக்கும் புரியும்னு நினைக்கிறேன். ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், இந்த சமூக வலைத்தளங்கள் இதுக்குள்ள போய் தனியா அவனுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிச்சு அதன் வழியாக அவன் பயணித்து, இவர் என்ன எல்லாம் கரெக்டா பூரா சொல்ற மாதிரி தெரியுதுன்னு பசங்க பேசிக்கிற மாதிரி தெரியுது. உண்மை முழுக்க அதுக்குள்ள இருக்கிறார்கள். எந்த வாலிபன் பேஸ்புக்கில் போய் ஆண்களோடு தோழமை கொள்ளுவான்? இல்ல, முழுக்க அவர்கள் தொழாவுவது தேடுவது எல்லாமே பெண்கள், முழுக்க பெண்கள் பயமாக. அப்ப தன்னைத்தானே கெடுத்துக் கொள்வதற்குரிய பெரிய வாய்ப்பு. நாம நினைச்சோம் இது மொபைல் தானே, இல்ல, அதுல நெட் கனெக்ஷன் வந்தது, அதுல பேஸ்புக் வந்தது, அதுல எல்லாம் படிப்படியா வந்துருச்சு. நாம புதுசா வரும்போது என்ன இதெல்லாம் அப்படி அப்புறம் சரியா போயிடும். முதல்ல டிவி வந்தது தெரியுமா? அல்லாஹ் அக்பர். டிவி முதல்ல அத்தா பெரிய ஆண்டனா இருக்கும் டிவி வர்ற வீட்டுல பெருசா. என்னாச்சு தெரியுமா? ஊர் பக்கமெல்லாம் டிவி இருந்த சில பேர் ஜமாத்து இருந்து தள்ளி வச்சுட்டான். அவர் என்ன அந்த ஆட்சியார் டிவி வச்சிருக்காரு, அந்த ஆளு இனிமேல் கபிரிஸ்தான்ல இடம் கொடுக்க கூடாது, அந்த அளவுக்கு எல்லாம் பேசினாங்க. அப்புறம் அப்படி எதிர்ப்பு வந்துச்சு. அப்புறம் என்னென்னமோ தெரியுதாமா அப்படின்னாங்க. அப்புறம் அப்படியே கொஞ்சமா பார்த்தாங்க. மற்ற ஆச்சியார் வீட்லையும் வந்துச்சு, அஜரத் வீட்டில் வந்துச்சு, ஊரில் ஜமாத்து எல்லாத்துலையும் வந்துச்சு. அப்புறம் அப்படி வந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் ஹலால் ஆயிடுச்சு. ஒரு விஷயம் ஹராமில இருந்து ஹலாலுக்கு வர்றதுக்கு நம்மள்ட்ட உள்ள ஸ்டெப் என்ன தெரியுமா? அது ஓரளவு பரவலா வந்துருச்சுன்னா ஓகே, அவ்வளவுதான். யாராவது ஒருத்தன் வைக்கிறப்ப தான் தீமையாகுது. ரேடியோ முதல்ல வந்தப்பவே அதுக்கு சில ஏரியல் சிஸ்டம்ஸ் எல்லாம் இருந்தது. அப்புறம் அப்பவே திட்டினாங்க சில பெரியவங்க எல்லாம், அப்ப இருந்த உலமாக்கள், இது என்ன கூத்து, அதுல என்னமோ பாட்டு போடுறாங்க உட்காந்து கேட்டுட்டு இருக்கிற அப்படின்ட்டு. கொஞ்ச நாள் கழிச்சு அது பரிணாம வளர்ச்சியாகி டேப் ரிகார்டர் வந்தது. டேப் ரிகார்டர் வந்த உடனே அப்ப அதை விட திட்டினாங்க. அதாவது பரவாயில்லையாட்டிருக்கு, ரேடியோவாகுது, அவன் போடுற பாட்டு தான் கேட்ப, இதுல நீ விரும்புறதையெல்லாம் கேட்டு தொலைற, இது ரொம்ப மோசம், இது ஆகாது. அதுக்கப்புறம் அது டிவியா வந்துச்சு. அதாவது பரவாயில்ல கேட்கறதோட நின்றுச்சு, இந்த இளவு பாக்குற மாதிரிலாம் இருக்குது, இது ஆகாது. அப்புறம் அப்படி வந்தது, கேபிள் வந்தது, எல்லாம் அப்படி பரவலாக வந்தது. இன்னைக்கு உள்ளங்கையில் உலகம், பூகோளம், ஒட்டுமொத்த துனியாவையும் குளோபல் வில்லேஜ்ங்கிறான். சுருங்கி போய் விட்டு ஒரு கிராமம், ஒரு வீடு இல்ல, இன்னைக்கு இந்த கைக்குள்ள துனியா. ஒரே ஒரு மொபைல் போன் துனியாவில் எந்த மார்க்கெட்டில் எந்த பொருள் வாங்கலாம் உள்ளங்கையில முடிவு செய்ய முடியும். எந்த பெண் உலகத்தில் எந்த கோலத்தில் தயாராக இருக்கிறாள் அதையும் இதுல முடியும். அப்போ சைத்தான் தன்னுடைய டெக்னாலஜியை வளர்க்கிறான். ஒவ்வொரு தடவையும் வரும்போது ஊன்னு சத்தம் போட வேண்டியது. நாம பொதுவா நம்மளுடைய ஜமாத்துகளும் நம்முடைய முன்னோர்களும் பெரியோர்களும் அஜர்த்துமார்களும் உலமாக்களும் எல்லாமே அப்படித்தான். அப்புறம் கொஞ்ச நாள் எல்லாம் பரவலா வந்தோன்னு சரி அல்ஹம்துலில்லாஹ் எல்லா பக்கம் வந்துருச்சுன்னா தானே ஹலால் ஆயிருக்கு. இந்த முதல்ல எல்லாமே அந்த காலத்துல பொம்பளை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் கை தான் போடுவாங்க. நம்ம ஊர்ல கமீஸ்ன்னு சொல்லுவாங்க, ஃபுல் கை சட்டை. பொம்பளைகளும் அதுதான் போட்டிருந்தாங்க, ஃபுல் கை ஜாக்கெட். பல வருஷத்துக்கு முன்னாடி அது அரக்கை ஜாக்கெட்டா மாறுது இல்ல, முக்காலா இருந்து அரக்கையா மாறிச்சு. பார்த்தா ஒரே சத்தம், அஜத்தமா இருக்கு. முழு கை போட்டிருந்தாங்க, இப்ப அரக்கை மறைக்கிறாங்க. பெண்ணுடைய உடல் அவுரத்து, அதை மறைக்கணும். அதை முழு கை போடாம இப்ப அரக்கை போட்டா இது எவ்வளவு தப்பு, அப்படி இப்படின்னாங்க. இன்னைக்கு கையே இல்லை. இன்னைக்கு என்னாச்சுங்க, கையே இல்லை. கடையில போய் பிள்ளைக்கு கவுன் எடுத்தா, பிள்ளைக்கு சிமிசு மிடி ஏதாவது எடுத்தோம்னா வெறும் ஸ்லீவ்லெஸ்ஸா வருது, கையை காணும். எங்கப்பா கை? பின்னாடி தொங்கும் பாருன்னா. பார்த்தா உள்ள தொங்குது ஒரு சின்ன துணி. என்ன இது? என்ன இனிமேல்லாம் இப்படித்தான் வரும். நீ வேணா எக்ஸ்ட்ரா அந்த துணியை எடுத்து கையா ஃபிட் பண்ணிக்கோ, இல்லையா வேணாமா மூக்கு தொடச்சி வெளியே போட்டுரு. ஆக ஒரு துணியை பின்னாடி ஜாயின் பண்ணி விட்டான். அப்போ ஒரு நேரத்தில்
முழுக்கையை அரைக்கையான போது ஆர்ப்பாட்டம் செய்தவர்கள், பெரிய அளவுல சத்தம் போட்டவர்கள், திட்டியவர்கள், பெரியவர்கள், இன்னைக்கு கையே இல்லை, இப்ப அரைக்கை எவ்வளவோ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தானா வந்துருச்சு. மோசமான ஒன்று வருகிற போது பழசு ஹலால் ஆயிருது. நீங்க கவனிச்சீங்களா? டேப் வந்த போது ரேடியோ ஹலால் ஆகுது, டிவி வந்த போது டேப் ஹலால் ஆகுது, கேபிள் வந்த போது தானா வெறும் டிவி பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி வருது. அப்புறம் மொபைல்ல இருந்து, இன்டர்நெட்ல இருந்து, பேஸ்புக்ல இருந்து, ட்விட்டர்ல இருந்து ஒவ்வொன்றாக எலக்ட்ரானிக் மீடியாக்களுடைய வருகையில் ஒவ்வொரு பாதிப்பும் அடுத்த பாதிப்பு வருகிற போது முந்தைய பாதிப்பு தானாக ஹலாலாகி விடுகிறது. இந்த வரிசையில இன்னைக்கு எந்த அளவுக்கு வந்துட்டோம்னா, இதுக்கு மேல என்ன வளர்ச்சி இருக்குன்னே தெரியல. அவன் கையில துணியாவை கொண்டு வந்துட்டான். நம்மளுடைய வீட்டில் இருக்கிற 15 வயசுக்கு மேற்பட்ட எல்லா பையனும். ஆனா வருத்தம் என்ன தெரியுமா? இது புள்ளி விவரம், சரியான புள்ளி விவரம். ஒவ்வொரு நாளும் 250 ஆபாச படங்கள் அப்லோடு செய்யப்படுகிறது, பதிவேற்றம் செய்யப்படுகிறது. முழுக்க முழுக்க ஆபாசங்கள், முழுக்க முழுக்க உடையில்லாத பல்வேறு காட்சிகளும் காணொளிகளும் வீடியோக்களும். ஒரு நாளைக்கு 250 உள்ள ஏற்றி விடுறான்னா அவைகளுக்குள்ளே அடிமையாகி கிடக்கிற எத்தனையோ இளைஞர்கள். எத்தனை பேர் இதை வச்சுக்கிட்டு ஹரம் ஷரீஃபோட கிராத்து போட்டு கேட்கிறான்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க? சூரா அர்-ரஹ்மான கேட்கலான்னு எத்தனை பேர் போட்டு கேட்டுட்டு இருக்கான்னு நினைக்கிறீங்க? வேணும்னா வயசானவங்களா இருக்கலாம், அல்லது வீட்டில் பப்ளிக்லயா இருக்கலாம். அந்தரங்கமாக அறைக்குள்ள பேஸ்புக் பயன்படுத்தக்கூடிய ஒருவன், நான் பயன்படுத்துறது ஹராம்னு சொல்லி பேசல, ரொம்ப எச்சரிக்கையா பிள்ளைகளை பார்த்துக்க வேண்டியது இருக்குன்னு சொல்றேன். அவங்களுடைய ப்ரொஃபைல்கள் தவறாக போகாமல் இருக்க சில கட்டுப்பாடுகளும் ஒரு சில நன்னறிகளும் தேவை. முழுக்க முழுக்க பூரா ஆபாசங்களை உள்ள ஏற்றி வச்சிருக்கான். அது இந்த முசீபத்தே அப்படித்தான். என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்க ஹரம் ஷரீஃபுடைய கிராத்தை போட்டுருங்க இன்டர்நெட்ல, யூடியூப்ல. அங்க அப்துல் ரஹ்மான் சுதேசி தொழுக வச்சுட்டு இருப்பார், அல்லாஹு அக்பர்னு உலகமே பின்னாடி தக்பீர் கட்டிட்டு இருக்கும். அந்த காட்சி பார்த்துட்டு இருக்கிறப்பவே இந்த பக்கம் ஒருத்தி அமனமா போயிட்டு இருப்பா சைட்ல. இன்டர்நெட் பயன்படுத்துபவர்களுக்கு தெரியும் இது என்ன. நாம சுதேசின்னு தானே கொடுத்தோம், நீ சுதேசின்னு கொடுத்தாலும் மற்றவளும் வந்துருவா, விதேசியெல்லாம் வந்துருவா, வழியில வந்துருவா. நான் தயார் என்று சொல்லுகிற எத்தனை ஆபாச வீடியோக்கள் நம்முடைய இளவயதுக்காரர்களின் கண்களில் படுகிறது. நான் 2வது நாள் பயானிலே சொன்னேன், அநேகமாக 15 வயசுல ஒரு காலத்தில் தானாக வந்த சில அறிவுகள், சில தாம்பத்தியம் குறித்த விளக்கங்கள் இன்னைக்கு 8 வயசு பையனுக்கு வந்துருச்சு. 8 வயசு பையன் அம்மாவும் அத்தாவும் அன்பா பேசினா கூட அவன் வித்தியாசமா எங்கேயோ பார்த்ததை கனெக்ட் பண்ணி தப்பா பார்க்கறான். எவ்வளவு மோசமாக இருக்கிறது தெரியுமா? 15 வயது 16 வயது வரை ஒரு காலத்தில் இந்த விவரங்கள் தெரியவில்லை. இப்போது 8 வயசுல தெரிகிறது என்று சொன்னால் இந்த மீடியாக்கள், ஊடகங்களினுடைய வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் சிறுவர்களை, இளைஞர்களை பாதித்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும். குறிப்பா இன்னைக்கு அந்த பேஸ்புக்ல இங்க இருக்கிற 20 வயசு பையங்க யாராவது, இந்த படிக்கிற பசங்க யாராவது சொல்லுவாங்களா எனக்கு பேஸ்புக்ல அக்கௌண்ட் இல்லைன்னு சொல்லுவாங்களா? எல்லாம் இருக்காங்க உள்ள, அத்தனை பையனும் அங்கதான் இருக்காங்க. கிட்டத்தட்ட பல கோடி பேர், ஆரம்பிச்ச 10 வருஷத்துல 60 கோடி பேர் உள்ள இருக்கிற மாதிரி உலகத்தினுடைய ஒரு பிரம்மாண்டமான இயக்கம் இன்னைக்கு பேஸ்புக்னு வந்திருக்கு. நாங்க ஊர்ல பயான்ல சொல்றது பேஸ்புக் எல்லாம் இல்லை, அது பித்னா புக்கு, பசாத புக்கு, அதுக்கு பேஸ்புக்னு பேரே தவறு. 13 வயசு இருக்கிற யாரும் தனக்கு ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். அதுக்குள்ள உலகத்தில் இருக்கிற எந்த பெண்ணையும் உள்ள சந்திக்கலாம். நான் முன்பின் தெரியாதவர்களுக்காக சொல்லுகிறேன். தெரியாதவர்கள் ஆல்மோஸ்ட் இல்லைங்கிற அளவுக்கு இன்னைக்கு ஆயிருச்சு. எந்த பெண்ணோடும் பேசலாம், உலகத்தில் யாரோடும் தொடர்பு வைத்துக் கொள்ளலாம். சரியான கட்டுப்பாடு வீட்டிலே இல்லாத, பெற்றோரால் கொஞ்சம் பரவாயில்ல என்று சொல்லப்பட்ட ஏராளமான பேர் தங்களுக்கு பொருத்தமானவர்களோடு பேசுகிறார்கள். இதில் சாட்டிங் அடக்கம், நேரடியாக பேசுகிறார்கள், எழுத்துக்கள் மூலம் பரிமாறிக்கொள்ளுகிறார்கள். அத்தனையும் எங்கோ பிறந்தவன் எங்கோ இருப்பவன். இந்த அளவிற்கு ஆபாசத்தினுடைய உச்சகட்டம். அத்தனை பேர் இன்னைக்கு கிளாஸ்ல ஒரு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பசங்கள்கிட்ட, இங்க என்னமோ ஃபாரம்ங்கிறாங்கல்ல, ஆமா, அந்த பசங்கள்கிட்ட யார்ட்டையாவது
எவனாவது ஒருத்தன் உங்கள்ட்ட யாருக்கு ஃபேஸ்புக்கில் நீங்கள் இல்லை இன்டர்நெட்லன்னா கையை தூக்குன்னா யாராவது ஒருத்தன் தூக்குனான்னு வைங்களேன், அவன் ஒருத்தன் தான் இருக்கிறதுலே பரிதாபமான ஆள். எல்லாம் பார்ப்பான், அடப்பாவி இது கூட இல்லையா உன்ட்ட. அதாவது இப்போ என்ன சொல்றது, ஸ்டேட்டஸ் சிம்பிள்னு சொல்லுவாங்கல்ல, அந்தஸ்துக்கான ஒரு அடையாளம். ஸ்டேட்டஸ் சிம்பிளாக மாறிவிட்டது, அந்தஸ்து அடையாளம். ஃபேஸ்புக் கூடவா இல்லை உன்ட்ட, இன்னும் அதுக்கு கூடவா வைக்கலாம போயிட்ட அப்படின்னு கேட்குற மாதிரி உச்சகட்டமாக அந்த அளவுக்கு போய்விட்டது என்று சொன்னால், நம்முடைய பிள்ளைகள் என்ன காட்சியை அதில் காணுகிறார்கள் அல்லது யாரோடு தொடர்பில் இருக்கிறார்கள் என்பதெல்லாம் கொஞ்சம் ஃபில்டர் செய்யப்பட வேண்டும். அல்லது பையனுடைய தடுமாற்றங்களை குறித்து கொஞ்சம் கவனித்து தணிக்கை செய்யப்பட வேண்டும். எதையுமே இல்லாம பெற்றோர்கள் என் பையன் அப்படியெல்லாம் இல்லை என்று சொல்லுவது மிகப்பெரிய தவறு, தன்னுடைய பொறுப்பை தட்டி கழிப்பதாக அமையும். இனி இன்டர்நெட்டுக்குள்ள அதுல உள்ள ஒவ்வொரு செய்திக்குள்ளையும் நுழைஞ்சு பூரா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. லேசா பல விஷயங்களை இடையில சொல்றேன். நான் வாலிபர்களுக்கு சொல்லுகிறேன், வாலிபர்கள் எல்லாவற்றையும் நாம் ரசூலுல்லாஹ்வோடு இணைத்து பார்ப்பதால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாலிபத்தை குறித்து முழு வாலிபமும் பேசல, மூன்று செய்தி உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்னலாரின் இளமை எப்படி இருந்தது, இன்றைக்கு நீங்கள் உங்களை அந்த இளமையோடு கொஞ்சம் ஒப்பிட்டு பார்ப்பதற்காக 3 செய்திகள். முதல் செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய 20வது வயது வரைக்கும் எல்லா வீட்டுக்கும் கடத்தெருவில் போய் சாமான வாங்கிட்டு வந்து தர்ற வேலையை செஞ்சாங்க. இது வெறுமனே 7 வயசு 8 வயசுல செஞ்ச மாதிரி நீங்க வரலாறு, அது தப்பு. சிறுத்தை இப்னு ஹிஷாம் உள்ளிட்ட நூல்கள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிபராக ஆகிவிட்ட பிறகும் கூட தங்கள் பகுதி வாழ் மக்களுக்கு, தன் குடும்பத்துக்கு, சொந்தக்காரர்களுக்கு, அக்கம் பக்கத்து வீடுகளுக்கு கடைத்தெருவில் சாமான் வாங்கி தன்னுடைய ஆடையின் ஒரு மூளை பகுதியில அதை எடுத்து போட்டு, இன்றைக்கு போல எந்த கேரி பேக்குகளும் கிடையாது, அப்படியே ஆடையில கட்டி கொண்டு வந்து வீடு வீடாக தரக்கூடிய அளவுக்கு எல்லோருக்கும் ஒரு வேலையாளை போல், எல்லோருக்கும் ஒரு பணியாளரை போல் பயன்பட்டார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லேசா இன்னைக்கு அரும்பு மீச வருது, 15-16 வயசானாவே இப்படின்றான், ஒன்றும் போறதில்லை கடைக்கெல்லாம், இதெல்லாம் இனிமேல் என்கிட்ட சொல்ற வேலை வச்சுக்காத அப்படிங்கிறான். யாரோ பெத்த பையன் மாதிரி, அவங்க அம்மா தான் சொல்லுது, அவங்க அம்மா தான் சொல்லுது. சின்ன பசங்க கூட இன்னைக்கு அவன் 13 வயசு தான் இருக்கும், அவன் இல்லாத தத்துவமெல்லாம் பேசுவான். இந்தடா கடைக்கு போயிட்டு வாடா, இந்நேரம் ஆயிடுச்சு, கடை திறந்துருக்குமா, திறந்துருக்கும் போடா, இல்லை இந்த நோட்டு செல்லுமா, செல்லும் போடா, எல்லாம் சேர்த்து ஒரே பதில், நீ ஒரு வெள்ளி எடுத்துக்கணும், அவ்வளோதான் ஓடிடுவான். விஷயம் அங்கே கடைசியில் இருக்கு. ஒரு கடைக்கு போவதற்கு இன்றைக்கு அந்தஸ்து பார்க்கிறவர்கள் 20 வயதில் கடை வீதியில் சாமான்களை தூக்கி கொண்டு வரக்கூடிய ஒரு இளைஞனை நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில பார்க்கிறோம். பெற்றோருடைய வேலைகளை பகிர்ந்து கொள்ளுபவன் மாத்திரம்தான் நல்ல பிள்ளை. நீ உங்க அப்பா அம்மாவுக்கு செய்யாம வேற யாருக்கு போய் செய்ய போற? வருங்காலத்தில், ஒரு காலத்தில் தாயை தண்ணி குடம் தூக்க விடாமல் தூக்கிய பெரியவர்கள் உண்டல்லவா? ஒரு மூட்டை முடிச்சுகளை, அரிசியை, கோதுமையை தூக்கி கொண்டு வரக்கூடிய தந்தையை விடாமல் தூக்கி கொண்டு வந்த மகன்கள் உண்டல்லவா? சொகுசு வாழ்க்கையில் குடும்பத்தினருக்கு கூட வேலை செய்யாத பிள்ளைகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இளமையில் 2வது செய்தி என்ன தெரியுமா? பொதுவா இந்த பசங்கள்லாம் அப்பப்போ சண்டை போட்டுக்குவாங்க வாலிபர்கள். நம்ம என்ன பண்ணுறோம், ஊரில் யாராவது ஒரு பெரிய மனுஷனை கூப்பிட்டு, இந்த பசங்கள்லாம் சண்டை போட்டுக்கிறானுங்க, கொஞ்சம் என்னென்ன அவங்கள பஞ்சாயத்து பண்ணுங்க. அப்போ அந்த பெரியவர் என்ன பண்ணுவார், கூப்பிட்டு வாங்கப்பா, என்ன உங்களுக்குள்ள என்ன தகராறு, வா உட்காந்து பேசு அப்படின்னு பெரியவர் தீர்த்து வைப்பார். அதானே நடக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வித்தியாசமாக ஒன்று நடந்தது. பெருசுகள்லாம் சண்டை போட்டுக்குச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயது 33. பூரா பெரியவங்க சண்டை போட்டது உங்களுக்கு தெரியும் இந்த வரலாறு, அதனால விரிவா வைக்க வேண்டியதில்லை. ஹஜருல் அஸ்வத் கல்ல காபத்துல்லாஹ்ல வைக்கிறது யாருன்னு சண்டை யாருக்கு வந்தது தெரியுமா? கபீலாக்களுடைய தலைவர்கள், குடும்ப தலைவர்கள், குலத்தலைவர்கள், கோத்திர தலைவர்கள், ஊர் தலைவர்கள், மஹல்லாக்களின் தலைவர்கள் எல்லாம் பெரிய பெரிய ஆளுக.
எல்லாம் சண்டை போட்டா அந்த பெரியவர்களுக்கு பஞ்சாயத்து செய்ய ஒரு 33 வயது வாலிபர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இங்க வா, இனிமேல் இந்த மாதிரி சண்டை போடுற வேலையெல்லாம் வேணாம், எல்லாம் பார்த்தா பெரிய மனுஷனா தெரியல, இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க, வா எல்லாருமா சேர்ந்து பொடி, அத்தனை பேரும் சேர்ந்து வைப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு கீழே துணியை விரிச்சு கல்லை தூக்கி வச்சு காபாவுடைய இந்த 4 மூலையில இந்த மூலையில கல்லை வைக்கிறதுக்கு கீழே இருந்து அத்தனை பேர் சேர்ந்து பிடித்து தூக்கி உள்ள வச்சுட்டாங்க. வரலாற்றாசிரியர் ஹெட்டி, ஜெர்மன்கார், மாற்று மதத்தை சார்ந்தவர், அவர் எழுதுறாரு, நபி பட்டம் வருவதற்கு முன்னாலேயே அந்த கல்லை தூக்கி வைத்த அந்த நிகழ்ச்சியிலேயே நபிகள் நாயகம் தான் யார் என்பதை உலகத்திற்கு அடையாளப்படுத்தி விட்டார். அவருடைய போக்கு வருங்காலத்தில் எப்படி இருந்தது என்பதை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள். இனி நபித்துவம் வருகிற போது அவர் எப்படி நடந்து கொள்ளுவார் என்பதை தன் இளமையிலேயே நிரூபித்து விட்டார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சாதாரணமான செய்தி அல்ல, இருக்கிற பெரியவங்களை எல்லாம் சேர்த்து ஒன்றுபடுத்தி கொண்டு வந்து வச்சது. இன்னைக்கு வாலிபர்களை வருத்தத்தோடு பார்க்கிறேன், நல்லா இருக்கிற ஊரை பூரா 2 ஆக்கிட்டு இருக்கிறான், எல்லாம் வாலிபர்கள் தான் பண்றான். இன்னைக்கு பெரியவங்களுக்குள்ள உள்ள சண்டை இல்லை, அது சின்ன சின்ன சண்டை வரும், அப்பப்போ சரியாயிரும், கருத்து வேறுபாடு. ஊர் 2ஆ போகுது, ஊர் 2ஆகுது, பள்ளி 2ஆகுது, ஜமாத் 2ஆகுது, கபிரிஸ்தான் 2ஆகுது, ஐக்கிய ஜமாத்துன்னு எல்லாம் சேர்ந்து ஒன்று ஆரம்பிச்சு அது 5ஆ போச்சு. என்ன தெரியுமா, இதுக்கெல்லாம் யாரு காரணம் தெரியுமா? இளைஞர்கள். ஊர் பெரியவர்கள் அடித்து கொண்ட போது ஒன்றுபடுத்திய நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய இளமையை இன்னைக்கு ஊரை பிரிச்சு பார்க்கிற இளைஞர்கள் யோசிக்க வேணாமா? என்னமோ கொள்கை கத்திரிக்கான்னு சொல்லிக்கிட்டு ஊர் ஜமாத்தை பிரிக்கலாமா? ஒன்றுபட்ட குடும்பத்தை பிரிக்கலாமா? எத்தனை பேர் மனைவியை சில ஊர்ல தலாக் விட்டுட்டு இருக்கான். ஏன்டா தலாக் விடுற? இல்ல அவங்க வீட்டுல எல்லாம் பாத்தியா ஓதுறாங்க. ஏன்டா பாத்தியா ஓதுனா தலாக் விடணுமா? உலகத்துல தலாக்குக்கு இவ்வளவு மட்டமான ஒரு காரணம் சொன்னது இவனுக்கு மட்டும்தான். எவ்வளவு தூரம் மோசம். முதல்ல எல்லாம் நம்ம ஊர்ல எங்கேயாவது பயானுக்கோ அங்கேயோ இங்கேயோ எங்கேயாவது பிரயாணத்தில் நம்ம யாராவது போய் போட்டு பஸ் ஸ்டாண்டில் வந்து நிற்போம். தொழுகிறதுக்கு இடம் பள்ளியாசல் இருக்காது. இப்போ என்ன பண்ணுவோம்னா பள்ளியாசலில் நின்றுட்டு விசாரிப்போம். அங்கே பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு விசாரிப்போம், யாரையாவது கூப்பிட்டு, ஒரு முஸ்லீமையோ ஏன் இந்துவையோ கூப்பிட்டு கேளுங்க, இங்கே பள்ளியாசல் எங்கே இருக்குது? அவன் சொல்லுவான், அந்த இப்படி போய் அப்படி போனீங்கன்னா அங்கே மசூதி இருக்குது, போங்க போய் தொழுதுங்க, அம்மா போய் தொழுதுருவோம். இதெல்லாம் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ என்ன தெரியுமா, இப்போ ஏதாவது பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு அவனையாவது கூப்பிட்டு, இங்கே மசூதி எங்கே இருக்குது, நான் தமிழ்நாட்டில் சொல்கிறேன், மசூதி எங்கே இருக்குது? அவன் கேட்குறான், பள்ளிவாசலா? ஆமாம். உனக்கு எந்த மாதிரி பள்ளிவாசல் வேணும்? உனக்கு எந்த மாதிரி பள்ளிவாசல் வேணும்? இல்லைப்பா தொழுகிற மசூதி. அதான் இங்கே 2 விதமாக இருக்குது. நீ ஆட்டுற ஆளா ஆட்டாத ஆளா? நீ தொப்பி போடுவியா போட மாட்டியா? நீ போடுற ஆளாக இருந்தால் இப்படி போ, இந்த பக்கம் போ, அந்த பக்கம் ஒரு பெரிய மசூதி இருக்கும், அங்கே தொழுதுக்கோ. அந்த லிஸ்ட்டு இல்லைன்னா இப்படி போய் அங்கே மாடியில் ஒரு வீட்டில் தொழுகிறாங்க சில பேர்லாம் சேர்ந்துட்டு, பூரா வாலிப பையனாக இருக்கிறான், அங்கே வேணால் போய் தொழுதுக்கோ. நீ எந்த லிஸ்ட்டுன்னு சொல்லு. இப்போ ஒரு நேரத்தில் இப்படி காட்டின இடம் இன்னைக்கு இப்படியும் காட்டுற மாதிரி ஆகிப்போச்சு இல்லையா? கபிரிஸ்தான் 2ஆ போச்சு, ஜமாத் 2ஆ போச்சு, ஊடு 2ஆ போச்சு. வீட்டில் இருக்கிற வயதானவங்களை மதிக்க மாட்டாங்கிறான். காரணம் அவங்களாம் அறியாமைங்கிறான். ஏன்டா ஒரு 800-900 வருஷம் ஆண்டு காலமாக ஒரு அறியாமையில் இருப்பாங்க. நேற்றைக்கு வந்த எனக்கு அறிவு இருக்கிறது, 500 வருஷமாக வாழ்ந்தவர்கள் முட்டாள்கள்னா நீ மனநிலை சரியில்லாதவன்ல அர்த்தம். ஒரு 4 பேரை சொல்லு, அந்த 4 பேர் முட்டாள்னா ஏத்துக்கலாம், 40 பேர் சொன்னா கூட ஏத்துக்கலாம். நீ 500 வருஷம் பரம்பரையாக வாழ்ந்தவர்களை முட்டாள்கள் அப்படின்னு சொன்னா உன்னுடைய அறிவைத்தானே சந்தேகிக்க வேண்டியது இருக்கிறது. நான் சொல்ல வந்த செய்தி, ஊரை ஒன்றுபடுத்த நாயகத்தின் இளமை பயன்பட்டது, ஊரை பிரிப்பதற்கு இன்னைக்கு உங்களுடைய இளமை பயன்படுகிறது. வாலிபம் சூடான ரத்தம், கல்லை திண்டாலும் செரிக்கும்பாங்க, ஓடுற பாம்பை மிதிப்பாம்பாங்க, என்னென்னமோ சொல்லுவாங்க. பாம்பையெல்லாம் மிதிக்கலாம், ஊரோட ஒற்றுமையை மிதிக்க கூடாது, ஊர் ஜமாத்தை கேவலப்படுத்தக்கூடாது. இன்றைக்கு வாலிபர்கள் மூலம் துண்டாடப்பட்ட தமிழகத்தினுடைய ஏராளமான செய்திகள் உண்டு. அன்னலாரின் இளமையை போல் ஒன்றுபடுத்த முடியலையே. நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இளமையில் 3 செய்தி சொல்ல வந்தேன்.
ஒன்று அவர்கள் தங்கள் குடும்பங்களுக்கு செய்த வேலை, இன்னொன்று ஊரை ஒன்றுபடுத்தி அவர்களின் ஒப்பற்ற அந்த பணி, மூன்றாவது ஒரு செய்தி. இன்னைக்குள்ள சம்பாதிக்க துவங்கி இருக்கிற வாலிபர்களுக்கான செய்தி கொஞ்சம் கவனிங்க. சிரியாவிலே வியாபாரம் முடிகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வியாபாரம். 2 பேரும் சேர்ந்து பிசினஸ் பண்ணாங்க, நல்ல லாபம். யாரா 2 பேரும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அவங்களுடைய தந்தையர்கள்ல கடைசி அப்பாஸ் ரலியல்லாஹு. அப்பாஸ் ரலியல்லாஹு 2 பேரும், சச்சாவும் ஒரு அண்ணன் மகனும் 2 பேரும் வியாபாரம் முடிச்சுட்டு வர்றாங்க. 2 பேர்த்து கையிலையும் நல்ல லாபம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், முதலாக நாம் வாலிபராகி தனியாக தொழிலை செய்து மிக நல்ல முறையில் அபிவிருத்தியை சம்பாதிச்சிருக்கோம், இந்த காசை என்ன பண்ணலாம்? அப்போ அப்பாஸ் ரலியல்லாஹு கேட்டாங்க, நீயே சொல்லு முகம்மது, என்ன பண்ணலாம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நம்ம பெரியத்தா அபூ தாலிப் அல்லாஹ் தஆலா நிறைய குழந்தைகளை கொடுத்துட்டான், ரொம்ப கஷ்டப்படுறாரு, அவர்கிட்ட காசும் இல்லை. நாம் இந்த காசை சும்மா கையில் வச்ச ஊதாரித்தனமாக செலவு பண்ணுறதை விட, ஏன் நாம் போய் அவர்கிட்ட உள்ள பிள்ளைகளில் யாராவது ஒரு பிள்ளையுடைய முழு செலவை நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு போய் கேட்டால் என்ன அப்படின்னு முடிவு பண்ணாங்க. நல்ல ஐடியா தான், வா கேட்கலாம். போனார்கள், அபூ தாலிப் இடத்தில் பேசினார்கள். நாங்கள் இப்போது சம்பாதித்து விட்டோம், ஓரளவு வருமானம் எங்களுக்கு வந்து விட்டது, நீங்கள் கொஞ்சம் அனுமதி கொடுத்தா உங்களுக்கு எல்லாம் நிறைய பிள்ளைகளை கொடுத்துருக்கான், நாங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளை எடுத்துக்கலாம்னு நினச்சிக்கிறோம். இங்கே நீங்கள் இன்னொன்று யோசிக்கணும், அபூ தாலிப் இஸ்லாத்தை கடைசி வரை ஏற்கவில்லை என்றாலும் இஸ்லாத்திற்கு அவரை போல அன்றைய காலத்தில் உபகாரி வேற யாரும் இல்லை, மிகப்பெரிய உபகாரி அபூ தாலிப். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நள்ளிரவிலே கொலை செய்வதற்கு நிறைய பேர் யோசித்துக் கொண்டிருந்த போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை வீட்டிலே வைத்து பாதுகாப்பு கொடுத்தவர் அபூ தாலிப். இரவு தூங்க செல்லுகிற போது வழக்கம் போல உள் அறையிலே அந்த பெரியவர் அபூ தாலிப் படுத்துக் கொள்வார். வீட்டுக்கு வெளியே முற்றத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்திருப்பார்கள். எல்லாம் தூங்கியதற்கு பிறகு சத்தமில்லாமல் எழுந்து வெளியே வந்து, முகம்மது உன்னை கொல்றதுக்கு நிறைய பேர் சுத்தறான், கொல்றதுன்னா என்ன கொல்லட்டும், நான் கிளம்ப, நீ உள்ள போய் படுத்துக்கோ. அபூ தாலிபுடைய கட்டிலில் அவருடைய இடத்தில் அவர் போர்வையில் ரசூலுல்லாவை தூங்க வைத்து விட்டு வெளியில வந்து படுத்தவர் அபூ தாலிப். இஸ்லாத்துல சேரலையே ஒழிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பாதுகாத்து கொடுத்த பெருமை அந்த பெரியவரை சார். எனவே சம்பாரிச்சுட்டு போன இந்த 2 பேரும் போய் அங்கே நின்றுக்கிட்டாங்க. எங்களுக்கு ஆளுக்கு ஒரு பையனை கொடுத்துருங்க, அவங்களுடைய எல்லா செலவையும் பெருசாகிற வரையும் நாங்கள் பார்த்துக்கிறோம். உடனே அப்படியா, எனக்கு ரொம்ப சந்தோஷம். வளர்ந்து விட்ட பிள்ளைகள் காசு கைக்கு வந்த முதல் பொழுதில் இப்படி ஒரு நல்ல முடிவுக்கு வந்திருக்கிறீர்கள், நீங்க யாரை விரும்புறீங்களோ எடுத்துங்க. அப்போதே அடையாளம் கண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைப்பிடித்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு சின்ன பையன் நின்றுட்டு இருந்தார். அலி ரலியல்லாஹு அன்னைக்கு செலவுக்கு பின்னால மருமகனாக, பின்னால ஹலீஃபாவாக, எல்லாவற்றுக்கும் சேர்ந்து அடையாளம் கண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹுவை பிடிக்க அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு போய் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் என்ற அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரர் அபூ தாலிபுடைய மகன் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேரும் எடுத்துக்கிட்டு வெளியே வந்துட்டாங்க. வந்து அவர்களுக்கு ஆன எல்லா செலவுகளையும் இவர்கள் செய்தார்கள். நான் இதில் சொல்ல வர்ற ஒரே ஒரு செய்தி, இளைய தலைமுறை சம்பாதிக்க துவங்குகிற போது குடும்பத்தை, தாய் தந்தையை, உறவுகளை முதலில் உங்கள் பணம் அவர்களுக்குத்தானே ஒழிய நாம தானே சம்பாதிக்கிறோம், நம்மள்கிட்ட காசு வந்துருச்சு என்று உறவுகளை எடுத்தெறிஞ்சு வீசுறது இன்றைக்கு நிறைய பார்க்க முடிகிறது. நவீன காலத்தினுடைய தலைமுறை சம்பாதிக்க துவங்கியதற்கு பின்னால் வீட்டிலே இருப்பவர்களை, பெற்றோரை, பெரியோர்களை, யாரோ ஒரு கவிஞன் அழகா ஒரு கவிதை எழுதியிருந்தான், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. எழுதின கவிஞரும் ஒரு அலிம்சாதான் சொன்னாங்க, வீடு அழகா கட்டி வீட்டுக்கு பேர் வச்சிருக்கானா ஒருத்தன், என்னன்னு, வீட்டின் பெயர் அன்னை இல்லம், அன்னை இருப்பது முதியோர் இல்லம். எங்க வீட்டுக்கு பேரு அன்னை இல்லம்னு வச்சுட்டான். அம்மாவை கொண்டு போய் அங்க ஏஜ்டு ஹோம் இருக்குல்ல, இந்த இதுல இருக்குல்ல, அங்க கொண்டு போய் விட்டான். பேரு என்னடா அன்னை இல்லம்மா. பெற்றோருக்கு காசு கொடுக்கறது இல்ல, பெற்றோரை பராமரிக்கிறது இல்ல, பக்கத்துல இருந்து பணிவிட செய்யறது இல்ல. காசு வர ஆரம்பித்தவுடன்
உங்கள் கண்கள் வேறு விதமாக உலகத்தை பார்க்குமானால் அல்லாஹ் உங்களை பாதுகாக்கணும். உங்களுடைய முடிவை நீங்கள் அஞ்சிக் கொள்ள வேண்டும். முடிவு நல்ல முடிவாக அமையாது. காசு கைக்கு வந்த உடனே போய் அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ தாலிப் அவர்களுடைய வீட்டில் இருந்து அலி ரலியல்லாஹு அன்ஹுவை எடுத்து வளர்த்தார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இளமையெல்லாம் இப்படி மிக அற்புதமாக கழிந்தது, மிக அற்புதமாக கழிந்தது. இன்னைக்கு நம்முடைய வாலிபர்கள் நான் சொன்னது போல ஊரை பிளவுபடுத்துவதில் மாத்திரமல்ல, சில பேர் எந்த நோக்கமும் இல்லாமல் சில பேர் போய் கொண்டிருக்கான். என்ன லட்சியம்னு தெரியல, குறிக்கோள்னு தெரியல, படிப்பு காலேஜ் அது இது, மீதி கிடைக்கிற நேரங்களில் எல்லாம் ஏதாவது ஒரு செல்போனை கையில வைத்துக் கொண்டு முழுக்க முழுக்க இன்டர்நெட்டுக்குள்ளே புகுந்து யாரோடாவது தொடர்பிலே பேசிக் கொண்டிருக்கிறான், செய்திகளை அனுப்பி கொண்டிருக்கிறான். இன்றைக்கு நடைபெறுகின்ற மிகப்பெரிய சங்கதி இதுதான். தெரிந்தோ தெரியாமலோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னைக்கு நடக்கிற நிரூபணமான உண்மையை உறுதியாக சொன்னாங்க. அஷ்ஷபாபத்து ஷுஅபத்து மினல் ஜுனூன், வாலிபம் என்பது பைத்தியத்தினுடைய ஒரு பார்ட்டு அப்படின்னு சொன்னாங்க, ஒரு பகுதி. எங்க வாலிபர்களை நிறைய பாராட்டி சொல்லாமல்ல, அப்படியானது இப்படியானது, இள ரத்தம் ஆவு நிறைய இருக்கு. ஆனா எச்சரிக்கை செய்வதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தின ஒரு வார்த்தை என்ன? அஷ்ஷபாபத்து ஷுஅபத்து மினல் ஜுனூன், வாலிபம் என்பது பைத்தியத்தினுடைய ஒரு பகுதி. உண்மையாலுமே அப்படித்தான் இருக்கான். நெட்டு பைத்தியம், ஃபுட்பால் பைத்தியம், காதல் பைத்தியம், சினிமா பைத்தியம், ரசிகர் மன்ற பைத்தியம் எல்லாம் கரெக்டாக பொருந்திட்டு இருக்கும். பெரும்பாலும் இப்படித்தான் இருப்பாங்க. ஏதாவது ஒன்று பைத்தியமாயிடலாம். இருக்கலாம், ஃபுட்பால்லாம் விளையாட வேணான்னு சொல்ல, விளையாட்டு அளவுக்கு இருக்கணும், வெறி வரக்கூடாதுல்ல, அதில் அப்படி முத்தி போகக்கூடாதுல்ல. சோறு தண்ணி இல்லாம, படிப்பு காலேஜ் எல்லாம் இல்லாம, ஒன்றும் இல்லாம அதுதான் என்ற அளவுக்கு போனால் வாலிபம் பைத்தியத்தினுடைய ஒரு பகுதி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இளமையை நான் சொன்னேன். சஹாபாக்களின் நிலைமை எப்படி இருந்துச்சு தெரியுமா? காபிர்கள் பேசிக் கொண்டார்கள் சஹாபாக்களை பத்தி. என்ன தெரியுமா பேசினாங்க? இளவயது சில சஹாபாக்கள்லாம் அவங்கள பத்தி காபிர் சொல்றான், ஹும் ருஹ்பானும் பில்லைல் வ ஷுஜானும் பின்னஹார். இந்த பையனுக்கு என்னப்பா இப்படி இருக்கானுவோ, நைட்ல பார்த்தா துறவிகளை போல வணக்க வழிபாட்டில் ஈடுபடுறான், பகல்ல பார்த்தா வீர மறவர்களை போல, வீரர்களை போல மார்க்கத்திற்காக போர் செய்யறான். இரவிலே துறவிகள் போன்று வணக்கம், பகலிலே வீரர்களாக மார்க்கத்திற்காக தன்னுடைய உயிரையும் தரக்கூடிய பற்று. இது சஹாபாக்களின் இளமை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய இளமையை, சஹாபாக்களின் இளமையை, இதெல்லாம் கொஞ்சம் அப்படி நாம இன்னைக்கு எந்த கோணத்தில் அவங்க கூட இருக்கோன்னு பார்க்கலாமல்ல. யாராவது ஒரு புள்ள பின்னாடி சுத்துறான், அப்படியே சுத்துறான் காதலுக்காக. தாய் தகப்பன் சொந்தம் எல்லாத்த விட அந்த புள்ள தான். சில பிள்ளைகளுக்கு அந்த பையன்தான். வருத்தமா இருக்கு. ஊர்ல எல்லாம் இப்ப என்ன நடக்குது தெரியுமா? நான் அன்னைக்கு கூட பயான்ல சொன்னேன். ஓடி போறாங்க, அம்மாவும் வேணும் அத்தாவும் வேணும் ஒன்று வேணும் நாங்கள் போகிறோன்னு சொல்லிட்டு ஓடி போகிறாங்க. ஓடி போகிறது நடக்குது. நீங்கள் நிறைய ஊரில் ஜமாத்துகள் உட்காந்து என்ன பேசிட்டு இருக்கிறோம் தெரியுமா? ஓடி போவதை தடுப்பது எப்படி? வேலியாக கட்ட முடியும், சௌரா கட்ட முடியும். பண்பாட்டு ரீதியாக ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு சீரழிவு இது, கலாச்சார சீரழிவு. வாலிப பெண்கள், வாலிப ஆண்கள் இன்னைக்கு நம்ம கண்ட்ரோல்ல இல்லை. ஒரு காலத்தில் மௌத்தா போன அஜித்துமார்கள்லாம் புண்ணியசாலிக. இன்னைக்கு இருக்கிற அஜித்துமார்களுக்கு சில சிக்கல்லாம் இருக்கு. மசாயிலுங்கிற பேர்ல என்னென்னமோ மசாயிலு கேள்வி எல்லாம் கேட்கறான் தெரியுமா? தயங்கி தயங்கி வர்றான் ஒருத்தன். உஸ்தாத் ஒரு சந்தேகம் கேளுப்பா. இல்லை கொஞ்சம் கூச்சமாக இருக்கு, சந்தேகம். பரவாயில்ல தைரியமாக கேளு. கேட்க மாட்டேங்கிறான். இல்லை இல்லை அட பட்டுன்னு கேளு, எதாக இருந்தாலும் எதுக்கு சொல்லிட போகிறோம். இல்லை லவ் பண்ணலாமான்னு. ஏங்க முன் சொன்ன தொழணுமா பின் சொன்ன தொழணுமாலாம் கேட்பாங்க. காதலிக்கலாமான்னு கேட்குறான். இந்த நூற்றாண்டு வாலிபர்களிடத்திலிருந்து வரக்கூடிய சந்தேகம். நாங்கள் சொன்னோம், அம்மா மார்க்கத்தில் காதலிக்கலாம், அனுமதி இருக்குது, ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டு.
இங்க இருக்கிற காதல், இங்க இருக்கிற இது வந்து கல்யாண தன்னைக்கிலிருந்து தொடங்குது காதல். மனைவி கணவனை, கணவன் மனைவியை. இது மட்டும்தான் திருட்டுத்தனம் இல்லாத காதல். ஊர் உலகத்துக்கு ஒழிய வேண்டியதில்லை. சத்தம் இல்லாமல் ஒரு இடத்துல போய் தெரியாமல் உட்காந்து குசு குசுன்னு பேச வேண்டியதில்லை. யாருக்கும் தெரியாமல் மெசேஜ் அனுப்ப வேண்டியதெல்லாம் இல்லை. ஊர் அறிய, உலக அறிய, கணவன் மனைவியை, மனைவி கணவனை. இன்னைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பைத்தியங்கள்ல இந்த பைத்தியம், விளையாட்டு பைத்தியம், என்னென்னமோ பைத்தியங்கள் உச்சகட்டமாக இருப்பது இன்னைக்கு நெட்டு பைத்தியம். நெட்டு பைத்தியம், ஃபேஸ்புக் பைத்தியம். ஃபேஸ்புக்கு முகநூலுன்னு சொல்றான். அஜத்துமாருக்கு சொல்றது உண்டு. முகநூலெல்லாம் இல்லை, அது முகரக்கட்ட புக்கு. ஃபேஸ்புக்கு என்னங்க தர்ஜுமா, என்ன டிரான்ஸ்லேஷன்? முகரக்கட்ட புக்கு அப்படின்னு பேர். சில பேர் அதில் பைத்தியமாய் பனியன் போடுறான். ஃபேஸ்புக், அல்லாஹ் அக்பர். பனியனில் சில வாசகங்கள்லாம் இப்போ எழுதிட்டு தொழுவுறானுவோ, தொழுவே கூடாதாட்டு இருக்கு. ஆக்குவர்டாக இருக்கு, எல்லாம் அவ்வளோ மோசமாக இருக்கு. இந்த ஃபேஸ்புக்கில் எவ்வளோ தூரம் அடிமை ஆகிட்டான். சில பேர்லாம் அப்படி எழுதியிருக்கான், இஃப் ஐ ஆம் நாட் ஆன் ஃபேஸ்புக் மோர் தென் 2 days ப்ளீஸ் கால் போலீஸ். நான் ஒரு 2 நாளைக்கு மேலே ஃபேஸ்புக்கில் வரலன்னா உடனே போலீஸை கூப்பிட்டுரு. ஏன்னா நான் கண்டிப்பாக வந்துடுவேன். எங்கே சுத்தனாலும் எங்கே இல்லைன்னாலும் நான் அங்கே இருக்கேன். ஐ ஆம் நாட் ஃபேஸ்புக் மோர் தென் 2 days ப்ளீஸ் கால் போலீஸ். இவ்வளவு மோசமாவா போயிருச்சு இந்த சமுதாயம். பனியன் போடுறான். ஆண்கள் பெண்கள் இன்னைக்கு வயது பிள்ளைகள் போடுற பனியன்கள்ல இந்த மாதிரி சமூக வலைத்தளங்களிலே நாங்கள் அடிமையாகி கிடக்கிறோம் என்பதற்கான வாக்கியம். ஒரு சில பேர் பெரியவங்களுக்கு அதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாம இருக்கலாம். சுருக்கமா ஒண்ணு சொல்றேன். கதவை திறந்து வச்சு வீட்டில் உட்காந்துருக்கிறோம். கதவை திறந்து வச்சு வரிசையா பிள்ளைகளா உட்காந்துருக்குதுன்னு வைங்க. இவன் வாலிபன் அந்த வழியா போறான், எப்படி இருக்கும்? அதுதான் ஃபேஸ்புக். எல்லாரும் அவங்கவுங்க கதவை திறந்து வச்சு உட்காந்துருக்காங்க. இவர் பையன், நம்ம பையன் அப்படியே உள்ள போவார். இந்த புள்ள இந்த புள்ள இந்த புள்ள, பசங்களும் உட்காந்துருக்காங்க, பிள்ளைகளும் உட்காந்துருக்காங்க. பசங்க எப்பவுமே இந்த பக்கம் தான் போவாங்க. பிள்ளைங்க பையனை தேடுது, பையன் பிள்ளைய தேடுது. வருங்காலத்தில் யாரும் யாருக்கும் பொண்ணு தேடுற வேலையே கிடையாது. எல்லாம் ஃபேஸ்புக்கில் முடிச்சிடறான். கதவை திறந்து வைத்துக் கொண்டு கேவலமாக இருக்கிறது. நான் தாய்மார்களை கேட்கிறேன், வயது பிள்ளைகளை கேட்கிறேன். ஃபேஸ்புக்கில் உங்கள் போட்டோவை ஒரு ஊருக்கல்ல உலகத்துக்கு காட்டுகிறீர்கள். எதுக்காக போட்டோ போடுற? நீ ஃபேஸ்புக்கில் இருக்க வேணான்னு சொல்லல, உன் படத்தை பகிர்கிறாய். நண்பர்களோடு தோழிகளோடு நீ எடுத்து புகைப்படத்தை போடுற, வீடியோக்களை பதிவிடுற, உன் குடும்ப விசேஷத்தை எல்லாம் அதில் போடுற. யார் யார் கூட நீ பழகனையோ அந்த ஃப்ரெண்ட்ஸோட போட்டோவெல்லாம் அதில் வருது. புர்கா போட்ட மாதிரி, மாடர்ன் ட்ரெஸ் போட்ட மாதிரி, முழு ஆடையோடு அரைகுறை ஆடையோடு எல்லாத்தையும் போடுற. யார் ரசிக்க தெரியுமா? உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும், கோடிக்கணக்கான பேர்ல எவன் வேணாலும் ரசிக்கலாம். வாசலை திறந்து வைத்துக் கொண்டு வா என்று கூப்பிடுவதுதான் ஃபேஸ்புக், வேற ஒன்றும் இல்லை. என்னை யாரும் பார்க்க கூடாது, இந்த கதவை திறக்க கூடாதுன்னு யாரும் மூடியெல்லாம் வைக்க முடியாது. அது தன்னை கொண்டு உலக சந்தையில போடுவது, அதுக்கு பேர் தான் ஃபேஸ்புக். இன்னைக்கு அத்தனை பயலும் அத்தனை பிள்ளையும் பெண் பிள்ளைகள் விதவிதமான போட்டோக்களை கொண்டு வந்து வைக்கிற அத்தனை பேரும் அதை பார்க்குறாங்க. அப்புறம் என்னன்னா கருத்து பரிமாற்றம். யாராவது ஒருத்தன் சொல்லுவான் ஏதாவது ஒரு கருத்தை, உடனே மற்றவன் எனக்கு இது பிடிக்கும், ஐ லைக் இட், ஐ லைக் இட், ஐ லைக் இட், ஐ லைக் இட். இது என்ன லைக் இதில்? ஆம்பளை யாராவது கருத்து சொன்னால் எவனும் போய் லைக் பண்ணுறதே இல்லை. இந்த பிள்ளைங்க ஏதாவது ஒரு வார்த்தை, அவள் ஒன்றும் சொல்ல மாட்டா. டுடே இஸ் மண்டே, உடனே ஐ லைக் இட், ஐ லைக் இட். இன்னைக்கு திங்கக்கிழமை அவள் என்னத்தை சொல்லிட்டா? என்னமோ பெரிய தத்துவத்தை பூரா அவள் கொட்டிட்ட மாதிரி. வாயை திறந்து ஒரு பெண் ஒரு வார்த்தை பேசினா போதும், 300-400 பேர் எந்த சத்துக்குள்ள இருந்து வரானுங்கன்னே தெரிய மாட்டேது. எல்லா பையனும் ஐ லைக் இட், எனக்கு ரொம்ப பிடிக்கிறது, எனக்கு ரொம்ப பிடிக்கிறது. தனியா எடுத்துட்டு போய் நம்ம பையன் இப்படி இப்படிங்கிறானே, அவன் எத்தனை பேர்த்துக்கு லைக் கொடுத்துட்டு இருக்கான்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். ஆமா, நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க அவன் மக்கள் இருக்கிற சுதேசி கிராத்து கேட்கிறான். சுதேசி கிராத்துக்கெல்லாம் அங்க வேலை இல்லை. பசங்க நினைப்பானுங்க, இந்த ஆளு வசமா நம்மளை போட்டு கொடுக்குறாரு இந்த ஆளு. உண்மை அது. முகநூலிலே கணக்கு வைத்துக் கொண்டு இன்றைக்கு இவர்கள் செய்யக்கூடிய 60 கோடியை தாண்டி போயிட்டு இருக்குதுங்க. உலகத்துல முழுக்க முழுக்க
கிழவர்கள் முதல் சிறு பையன் 13 வயசுக்கு கீழே உள்ளவன், 13 வயசு தான் இருக்கணும்னு அதுல போட்டிருக்கு. ஆனாலும் 13 வயசுக்கு கீழே உள்ளவர்களும், எனக்கு வயசு 13ன்னா அவன் என்ன ஐடி கார்டை கேட்கிறான்? ஒன்றும் கிடையாது. எனக்கு வயசு 13 உள்ள போயிடலாம். 8 வயசு 9 வயசு எல்லாம் பேஸ்புக்கோடு இன்றைக்கு வாழுகிறார்கள். ஊர் உலகத்தில் எத்தனை அசிங்கம் இருக்கிறதோ அத்தனையும். இன்னொன்று, அதில் நிறைய பொய் சொல்ல வேண்டியது வருது. நிறைய யாரும் உண்மையான வயசு சொல்றதில்லை. எப்படி சொல்லுவாங்க? நேரில் கேட்டாவே சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு வயசு என்ன? ஆச்சு. கரெக்டாக வயசு சொல்றது இல்லையே. அதில் 40 வயசு பொம்பளையும் 20 வயசுன்னு தான் எழுதுறா. ஆம்பளைக்கு 50 வயசுக்காரனும் 25 வயசு தான் போடுறாங்க. வயசை குறைச்சி எழுதுறது. இன்னொன்று, போட்டோவை மாற்றி போடுறது. நடக்குதா இல்லையா? யாரு பேஸ்புக்ல யாரு கரெக்டா அவங்க போட்டோவை போடுறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க? சபியாமான்னு போட்டு ஏதாவது ஒரு தமிழ் நடிகையுடைய போட்டோவை தூக்கி போட்டுரும். இந்த சபியாமாவோட மூஞ்சி வேற மாதிரி இருக்கும். ஆனா அங்க இருக்கிறது ஆக அழகான மூஞ்சியா இருக்கும். பூரா போட்டுற வேண்டியது. அப்போ வயதை மறைத்தல், வயதை குறைத்தல், ஆளை மாற்றுதல், அடையாளத்தை மாத்துறது எல்லாம் சீரழிவும். தமிழ்நாட்டில் நடந்த ஒரு செய்தி, பத்திரிகைகளில் வந்த செய்தி, நான் ஃபேஸ்புக்குடைய விபரீதத்துக்காக சொல்கிறேன். யாரோ கிழவி, அது வயசு 55 ஆச்சு, அது ஃபேஸ்புக்கில் இருக்கு. அது என்ன பண்ணுச்சு தெரியுமா? புருஷன்ட்ட வெட்டிங் டேவுக்கு பட்டுப்புடவை கேட்டிருக்குது. வெட்டிங் டே, கல்யாண நாள். இந்த அமெரிக்காவினுடைய இறக்குமதியினால நமக்கு கிடைச்ச நிறைய செலிப்ரேஷன்களில் இது ஒன்று. என்னது? வெட்டிங் டே. இது எதுக்கு வெட்டிங் டே கொண்டாடுறாங்கன்னு தெரில. அநேகமாக நான் நினைக்கிறேன், நீ தான் புருஷன், நான் தான் பொண்டாட்டி அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது. கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு பேர் தானே வெட்டிங் டே. எங்கேயும் தப்பிக்கு இப்படி போயிடக்கூடாது. அதனால அந்த வெட்டிங் டேக்கு புடவை கேட்டிருக்கு. அவன் வாங்கி தர மாட்டேன்ட்டான். வயசு 55 ஆச்சு, புடவை வேணுமா, பட்டு புடவை போடின்ட்டான். முடிஞ்சு. தரமாட்டியில, வாங்கி தர மாட்டியில, எத்தனை புடவை வருதுன்னு பாரு அப்படின்ட்டு தட்டி விட்டா ஃபேஸ்புக்கில் ஒரு வரி. எனக்கு வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வெட்டிங் டே வருகிறது. உங்களில் எத்தனை பேர் எனக்கு பட்டுப்புடவை பரிசளிக்க நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் அப்படின்னு. நாரடி 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 எங்கெங்க இருந்து, நார்வேல இருந்து வருது, மதுரையில இருந்து வருது. எல்லா பயலும் ஏறத்தாழ 70-80 பட்டுப்புடவை ஆர்டர். எங்க டெலிவரின்னு இடம் சொல்லுங்கன்னு கேட்குறான். அத்தனை பேரும் ரெடி. எல்லாம் முடிச்சுட்டு அந்த ஃபேஸ்புக்கை ஓப்பன் பண்ணி புருஷன்ட்ட காட்டுது. இந்த கூமட்டை இங்கே பார், நீ ஒன்று வாங்கி தரமாட்டேன்னு. இங்கே பார் எத்தனை பேர், பார் எத்தனை பேர் புடவையோட வந்திருக்கான்னு பார். மறுநாள் அந்த அம்மாவா ஸ்டேட்டஸ் உண்மையாக எழுதி, எனக்கு வயசு இந்த மாதிரி 50 தாண்டின கிழவினான்னு சும்மா ஒரு இதுக்கு என் கணவன்கிட்ட கருத்து வேறுபாட்டில் போட்டேன். எல்லா பயலும் கொடுக்குறேன்னு வந்திருக்க. அத்தனை பேருமே 30 சில்லற வயசாக இருக்கிற, மரியாதையா ஒன்று இருக்கிற பொண்டாட்டி கூட ஒழுக்கமாயிரி, இல்லைன்னா வரப்போற பொண்டாட்டிக்காவது நியாயமாயிரி. இப்படியெல்லாம் புடவை தூக்கிட்டு வராத அப்படின்னு சொல்லி அந்த அம்மா போட்டு முடிச்சிருச்சு. பத்திரிகைகள்ல வந்த செய்தி. எந்த அளவுக்கு கிழவிகள் உள்ளே ஒழிந்திருக்கிறார்கள், கிழவன்கள் ஒழிந்திருக்கிறார்கள். யாரு என்னன்னு தெரியல. பேரு பாத்திமான்னு இருந்தா பின்னாடியே போறாங்க. நம்மால் துரத்துறது. லைக் இட் என்னென்ன இளவெல்லாமோ லைக். இன்னும் இதுல இன்னமும் கொடுமையெல்லாம் இருக்கு. பயன்படுத்துறவங்களுக்கு தான் இன்னும் அதனுடைய ஆழமான நுணுக்கம் தெரியும். நிறைய சொல்ல முடியும் என்னால. பொம்பளை பேர்ல நிறைய ஆம்பளை சுத்துது, ஆம்பளை பேர்ல நிறைய பொம்பளை சுத்துது. ஒரு ஹதீஸ் வரும், இய்யாக்கும் வத்துஹூல் அலன் நிசா, பெண்கள் தனியாக இருக்கும் இடத்தில் நீங்கள் நுழைவதை நான் எச்சரிக்கிறேன். அப்படி நீங்கள் நுழைந்தால் உங்களோடு ஷைத்தானும் நுழைகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிய ஹதீஸ். எந்த அந்நிய பெண்ணு தனியா இருந்தாலும் கதவை தட்டி அது தனியா இருக்குன்னு தெரிஞ்சுட்டா அதுக்கப்புறம் உள்ள நமக்கு என்ட்ரி அனுமதி இல்லை, வெளியே வர வேண்டியதுதான். இய்யாக்கும் வத்துஹூல் அலன் நிசா. அப்பதான் ஒரு சஹாபி கேட்பாரு, கணவனுடைய அண்ணன் தம்பிகள் கொழுந்தனை பத்தி என்ன சொல்றீங்க? கொழுந்தனா அது மரணம். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுழையக்கூடாது, என்ட்ரி கிடையாதுன்னாங்க. ஒரு அந்நிய பெண்ணுக்கு கொழுந்தன் கூட கோசா என்கிற போது எந்த அந்நிய பெண்கள் பிரவேசிக்கிற இடத்துல போக வேணாங்கிறப்போ நீங்க தெரிஞ்சுக்கணும், நேரடியா ஊடு கட்டி வச்சு கதவை திறந்து வச்சு அதுல நுழைய வேணான்னு ரசூலுல்லாஹ் சொன்னது மட்டுமல்ல, இது போன்ற தலங்களுக்கும் பொருந்தும். எங்க எல்லாம் கதவை திறந்து வச்சு நான் ரெடின்ற மாதிரி
பேசுவதற்கும் உரையாடுவதற்கும் ஒரு பெண் தயாராக இருக்கிறாளோ அங்க நீ நுழையாதேன்னு அர்த்தம். ஈயாக்கும் வத்துஹூல் அலன் நிசா, பெண்களின் பகுதிகளில் நீங்கள் பிரவேசிக்காதீர்கள். போய் இவன் போட்டவ கொடுக்குறான், அவங்க போட்ட ஷேர் ஆகுது. 4 நாள் பழகுகிறார்கள், அப்புறம் 40 நாள் தவறாக பழகுகிறார்கள், எங்கெங்கோ போகிறது. துன்யாவினுடைய மிக மோசமான இந்த ஊடகங்கள், காட்சி ஊடகங்களினால் கெட்டு போகின்ற இளைய சமுதாயத்தினுடைய எண்ணிக்கையில் இது ரொம்ப அதிகமாக போயிட்டு. அடுத்த பொம்பளைகளோட போய் உரையாடிட்டு இருக்கிறது ஃபேஸ்புக்கில், அது தப்பு இல்லையா? அடுத்த ஆம்பளை கூட பேசிட்டு இருக்கிறது தப்பு இல்லையா? ஒன்று சொல்கிறேன், உண்மை, ஊரில் நடக்கிற தலாக்குகளில் நிறைய தலாக்கு இன்னைக்கு ஃபேஸ்புக்குனால நடக்குது. இந்த இன்டர்நெட் சமாச்சாரங்கள்னால, சாட்டிங்னால நடக்குது. நிறைய கணவன்மார்கள் சொல்கிறாங்க, என் பொண்டாட்டி ஃபேஸ்புக்கில் இருக்குது, அதுக்கு உள்ள 100 பேர் 200 பேர் நண்பர்களாக இருக்கிறாங்க, நான் அதை தொடர்பை விட்டு நின்றுக்கணும்னு சொன்னேன், கேட்க மாட்டேங்கிறாங்க, அதனால் நான் தலாக்கு விடுறேன். நிறைய தலாக்கு இதில் நடக்கு. அனுமதி தேடிட்டு உள்ளே போகணும்னு இருக்கு. இருக்கிற எல்லா இடத்துலையும் உள்ளே போய் போடுறதுன்னு அர்த்தமா? மார்க்கம் ஷரியத் எவ்வளோ தூரம் சொல்லுது தெரியுமா? வீட்டில் சின்ன பசங்க இன்னும் பருவ வயசுக்கெல்லாம் வரல, 10 வயசுன்னு வச்சுங்களேன், 10 வயசு பசங்கள்லாம் அதிகமாக வீட்டில் சுற்றிட்டு இருப்பாங்கள்ல. அதே மாதிரி வீட்டு வேலைக்காரங்க இருப்பாங்கல்ல, வேலையாட்கள், அவங்களும் அதிகமாக அங்கே சுற்றிட்டு இருப்பாங்கல்ல. இவங்களுக்கு மார்க்கம் சட்டம் சொல்லுது என்ன தெரியுமா? பெண்கள் இருக்கக்கூடிய ரூம்களில் ஒரே வீட்டுக்குள்ள அவங்க பெத்த பையனாக இருந்தாலும், அக்கா தங்கச்சிங்க தாய் இருக்கிற ரூமா இருந்தாலும் மார்க்கம் சட்டம் சொல்லுது. குர்ஆனுடைய வார்த்தை இது, கொஞ்சம் கேளுங்க. வைதா பலகல் அத்ஃபாலு மின்குமுல் உலும ஃபல்யஸ்ததினு கமஸ்ததன அல்லதீன மின் கபலிஹிம். பருவம் எய்தியவர்களுக்கான சட்டம், பருவம் எய்துபவர்களுக்கு முந்தன சட்டம் மாறி. என்ன சட்டம்? லியஸ்ததினுக்கும், உங்களிடம் அனுமதி வாங்கட்டும், அல்லதீன மலக்கத் ஐமானுக்கும், வீட்டு வேலைக்காரர்கள், அடிமைகள், இவங்கெல்லாம் அனுமதி வாங்கட்டும். வல்லதீன லம் யப்லுகுல் ஹுலும், இன்னும் பருவ வயதை அடையாதவர்கள், ஒரு 10 வயசு 9 வயசு. சலாச மர்ராத்தின், ஒரு நாளைக்கு 3 தடவை அவங்க அந்த பொம்பளை இருக்கிற ரூம்களில் நுழையக்கூடாது. அக்கா தங்கச்சி இருக்கலாம், அம்மா இருக்கிற ரூமாவும் இருக்கலாம். 3 டைம்ல வேலைக்காரங்க, அதாவது அடிக்கடி போக்குவரத்து உள்ளவர்கள் எல்லாம் சொல்றான். சின்ன பசங்களா இருந்தாலும் பருவ வயதுக்கு முன்னால் உள்ள, ஆனா பருவத்துக்கு சமீபமாக இருக்கின்ற அந்த பசங்களும் போக வேண்டாம், வேலைக்கார பசங்களும் போக வேண்டாம். எந்த நேரம்? 3 நேரம் சொன்னாங்க. மின் கபலி சலாத்தில் ஃபஜ்ரி, ஃபஜ்ரு தொழுகைக்கு முன் உண்டான நேரம். அது அவர்கள் ஆடை மாற்றுகிற நேரம், ஆடை உடுத்துகிற நேரம், அவர்கள் சரி செய்கிற நேரம். ஃபஜ்ருக்கு முன்னால வீட்டு வேலைக்காரங்களா இருந்தாலும் சரி, 9 வயசு 10 வயசு உள்ள ஏஜ் அட்டன் பண்ணாத பையனா இருந்தாலும் சரி, டக்குன்னு பொம்பளை இருக்கிற இடத்துல போகக்கூடாது. 1 குர்ஆனுடைய வார்த்தை இது. வஹீன ததஊன தியாபக்கும் மினல் ظஹீரா, மத்தியான நேரத்தில் சிறிது நேரம் உறங்குவதற்காக வேண்டி என்று பெண்கள் தயாரானால், அவங்க அந்த உறங்குற நேரத்தில் அவர்களுடைய ஏதாவது ட்ரெஸ் சேஞ்ச் உள்ளிட்ட காரியங்கள் இருக்கலாம், அதனால அந்த நேரம் போகாத. அடுத்து அல்லாஹ் சொல்றான், ஓ மின் பஅதி ஸலாத்தில் இஷா, இஷாவுக்கு பின்னால் உள்ள நேரம். இஷா தொழுகை முடிஞ்சிருச்சா, அதுக்கப்புறம் லேடிஸ்கள் தங்கி இருக்கக்கூடிய அறைக்குள்ள உள்ள போகக்கூடாது, நோ என்ட்ரி. யாருக்கு சட்டம் தெரியுமா? பெரிய ஆளுகளுக்கு அல்ல, சிறிய குழந்தைகளுக்கான சட்டம், அடிக்கடி வீட்டில் இருக்கிற வேலைக்காரர்களுக்கான சட்டம். இவ்வளவு தூரம் வரையறுத்து கொடுக்கிற ஒரு மார்க்கத்தில் சர்வ சாதாரணமாக இன்றைக்கு எந்த பெண்களோடும் போய் எங்கும் நுழைந்து தொடர்புகளை வைத்துக் கொள்ளலாம் என்கிற அளவுக்கு வருகிறது என்று சொன்னால் இது எவ்வளவு மோசமாக போய் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இணையதளங்களின் வழியாக இன்றைக்கு போவதுதான் அது. பசங்க வாலிபர்கள் சொன்ன சில நேரங்களில் கசப்பா இருக்கும், அவங்களுக்கு வருத்தமா இருக்கும். சமயத்தில் இப்படியும் வரும், இந்த பெருசுகள் எல்லாமே முட்டாளுங்கிற மாதிரி நினைப்பெல்லாம் வரும். நம்முடைய வயதினுடைய இது அது. ஒரு ஹதீஸ் சொல்லுவேன் வாலிப சமுதாயத்திற்காக, லவ்லர் ருத்அு வலர் ருக்அு லஹலக்கல் உம்மா. வாலிபர்கள் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். பால் குடிக்கும் குழந்தைகள் இல்லை என்றால்
ருல்லான பால்குடி குழந்தைகள், ருக்கு கூண்டு விழுந்த கிழவர்கள் இல்லை என்றால் இந்த சமுதாயம் அழிந்து போய்விடும். இந்த சமுதாயம் நிலைத்து நிற்பதற்கு 2 பேர் தான் காரணம். என்ன? மாசறியாத பாவமறியாத பச்சிலம் குழந்தைகளான பால்குடி குழந்தைகளும் கூண்டு விழுந்த கிழவர்களும். அப்படின்னா பெரியவர்களை மதித்து வாழ பழகலன்னா நீ அழிஞ்சு போயிருவேன்னு அர்த்தம். பெரியவங்களும் பிடிக்கிறது இல்லை, பெரியவங்களோட அட்வைஸும் பிடிக்கிறது இல்லை. இன்னைக்குள்ள பசங்களுக்கு வேடிக்கையாக சொல்லுவாங்க, காலேஜில் எல்லாம் சேர்ந்து டூர் போனாங்களாம். பூரா பசங்க கூட ஒரு ஆசிரியர் ப்ரொஃபஸர் ஒருத்தர், அவர் வயசான ஆள், அவர் தான் கூட்டிகிட்டு போனார் கைடு. இங்கே எல்லா பேரும் போயிருக்கான் போட்டில், இங்கே சுற்றி அங்கே சுற்றி அங்கே சுற்றி கடைசியில் கடற்கரைக்கு வந்துட்டாங்க. எங்கள் பீச்சுக்கு அங்கே ஏதோ போட்டு ஒன்று நிற்கிது. சார் அதில் ஏறுறோம் சார். இவன் இல்லைப்பா அதெல்லாம் வேணாம், நமக்கு ஓட்ட தெரியாது, அது என்னமோ நீராவி இது மோட்டர் போட்டு, நமக்கு யாருக்கும் ஓட்ட தெரியாது, நீ பாட்டில் அங்கெல்லாம் போய் எடுத்துக்கிட்டு ஏதாவது விபரீதமாயிருப்போது. அவனுக்குள்ளே பேசிக்கிறான். இந்த ஆள் எப்போவுமே இப்படி தான் பயந்தாங்கொள்ளி, எப்போ பார்த்தாலும் பயப்படுறதான் வேலை. திரும்ப போய் இவனுக்கெல்லாம் பெரிய அறிவாளி மாதிரி அவருக்கு விளக்குறான், எக்ஸ்பிளைன் பண்ணுறான். சார் நம்ம என்ன ரோட்லேயே வண்டி ஓட்ட போகிறோம், கடலில் ஓட்ட போகிறோம், யாரும் கிடையாது, எந்த விபத்தும் நடக்காது, அது பாட்டில் நாங்கள் பாட்டில் ஓட்டிகிட்டு வந்துடுறோம். திரும்ப அவருக்கு விளக்குறான். ஒரு பஸ் ஓட்டுறவன் எவ்வளோ கஷ்டப்படுறான். இந்த கையில் இதை பிடிச்சிக்கணும், இங்கே கீர் போட்டுக்கணும், கண்டக்டர் விசில் அடித்தா நிறுத்தணும், லெஃப்ட்லேருந்து அவனாவது வந்துடுவான் பார்த்துக்கணும், ரைட்லேருந்து வந்தாலும் பார்க்கணும், எதிரிலேருந்து வந்தாலும் பார்க்கணும், பின்னாடி இருந்து வருவான் அவனுக்கு வழி விடணும், கரெக்டாக கீர் மாற்றணும், இதெல்லாம் பண்ணணும். எத்தனை வேலை சார். இங்கே பாருங்கள், நாம் வந்திருக்கிற இடம் கடல், இதில் எந்த வேலையும் இல்லை. லெஃப்ட்லேயும் எவனும் வரமாட்டான், ரைட்லேயும் எவனும் வரமாட்டான், முன்னாடியும் வராது பின்னாடியும் வராது, கண்டக்டர் விசில் அடிக்க மாட்டான், பயணிகள் யாரும் இறங்க மாட்டார்கள், இறங்குனா அதுக்கப்புறம் அவன் ஏற மாட்டான் இல்லையா? கடலில் பயணி இறங்கினான்னு அதுக்கப்புறம் எங்கே ஏற மாட்டான். எந்த தொந்தரவும் இல்லை சார், போகலாம். அவர் சொன்னார், நீ சொன்னால் கேட்க மாட்டேன், போ. நேராக போனால் எதையோ பிடிச்சி இழுத்தம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, போய்கிட்டே இருந்தான். ஒன்றும் ஆகலை, நடுக்கடலில் நின்றுக்குச்சு, அமைதியாக நின்றுக்குச்சு. அங்கிருந்து கத்தான், சார் நின்றுக்குச்சு. அவர் சொன்னார், ஒரு பஸ்ஸை பற்றி நீ 10 கோணம் யோசிச்ச, 11ஆவது ஒரு கோணம் இருக்குது சொல்லிட்டா, வண்டி நின்றா இறங்கி 4 பேர் தள்ளணும். வண்டி நின்றா எங்க பஸ்ஸில் என்னென்னமோ கீர் போடுறத பேசுன, விசில் அடிக்கிறத பேசுன, ரைட்டு லெஃப்ட் பேசுன, சைடு கொடுக்கறத பேசுன, ஓவர்டேக் பேசுன. வண்டி நின்றா என்ன செய்யணும்? இறங்கி 4 பேர் தள்ளணும். நீங்களா யாரு இறங்கி தள்ளுறதுன்னு முடிவு பண்ணி தள்ளிட்டு வா, நான் காலேஜுக்கு போறப்போ நின்று போயிட்டார். நான் சொல்ல வர்றது, சில நேரம் நாம் அவர்களை விட அறிவாளிகளாக நாம் நம்மை நினைப்போம், இளைஞர்கள் நினைப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு இருக்கிற பட்டறிவு, அவர்களுக்கு இருக்கிற அனுபவ அறிவு, அவர்கள் வாழ்க்கையில கற்றுக்கொண்ட நிதர்சனமான யதார்த்தமான பாடம் இது நமக்கு இல்லை. அதனால உங்களுடைய ஆக்கம் ஊக்கம் பயன்பட வேண்டும். எப்படி பயன்பட வேண்டும் தெரியுமா? பெரியவர்களின் வழிகாட்டுதலோடு, குடும்பத்தில் இருக்கிற பெற்றோர்களின் அனுசரணையோடு, அவர்களின் அறிவுரைகள் அட்வைஸுகளோடு இப்படி பயணித்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியுமே தவிர, இவங்களுக்கெல்லாம் ஒன்றும் விவரம் தெரியாது, இவங்கெல்லாம் அந்த காலத்து ஆளுக, நாம மட்டும்தான் படிச்சுட்டோம், நாம மட்டும்தான் இன்னைக்கு முன்னேறிட்டோம். கருவிகள் வளர்ந்திருக்கலாம், அதற்கு ஏற்றாற் போல உன் அறிவு வளர்ந்திருக்கலாம், ஆனால் உலகத்தில் வாழ்க்கையை பாடமாக படித்தவர்கள் பெரியவர்கள். ஒன்ன மாதிரி கோர்ஸ் இல்ல. அது பாட்டனி 3 வருஷம், ஜுவாலஜி 3 வருஷம், பயாலஜி 3 வருஷம் இல்ல. லைஃப் என்பது ஒரு 50 வருஷம் படிப்பது. அந்த வாழ்க்கையை பாடமாக ஒருவர் படிக்க வேண்டுமானால் அது பெரியவர்கள் வழியாக மட்டும்தான் முடியும். இன்றைக்கு உச்சகட்டமாக ஆபாசம் இணையதளங்களின் வழியாக போகிறது. கடைசியாய் இந்த செய்தியை சொல்லி நான் முடித்துக் கொள்ளுகிறேன். இன்றைய தலைப்பை ஒரே ஒரு செய்தி. ஒட்டுமொத்த வாலிபர்களுக்கும் ஒரு ரோல் மாடல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறார். ஒரே ஒரு முன்மாதிரி, அவரை தவிர வேறு எந்த முன்மாதிரியும் வேண்டாம். அநேகமாய் உங்களுக்கு தெரிந்திருக்கும், குர்ஆனில்
அவர் வரலாறுக்கு மட்டும்தான் அழகிய வரலாறு என்று பெயர். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இல்லையா? ஒரு பெண் அழைத்ததாக குர்ஆனிலே இருக்கிறது, ஊர் பெண்கள் எல்லாம் சேர்ந்து அழைத்ததாக இருக்கிறது. ஒரு அழகும் அறிவும் மிக்க ஒரு வாலிபனை ஊரில் உள்ள எல்லா பெண்களும் துரத்துகிறார்கள். இன்னைக்கு உள்ள பாணியில சொன்னா அந்த பையனை காதலிப்பதற்கு அவர்களிடையே போட்டி. ஒரு ஆண் பெண்ணுக்கு பின்னாலே சுற்ற வேண்டிய அந்த அவலம் இல்லை. எல்லா பெண்களும் ஆணுக்கு பின்னாலே சுற்றக்கூடிய சூழ்நிலை. என்ன செஞ்சார் தெரியுமா? அல்லாஹ்ட்ட கையை எடுத்து துவா செஞ்சார். கொஞ்சம் கேளுங்க, இந்த துவா குர்ஆன்ல இருக்கு. என்ன அற்புதமான துவா தெரியுமா? உலகத்திலேயே யாரும் இப்படி கேட்டிருப்பார்களான்னு தெரியல. ஒரே ஒரு துவா யூசுப் கேட்கிறார் அலைஹிஸ்ஸலாம். ரப்பி ரப்பி அஸ்ஸிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி இலைஹி வ இல்லா தஸ்ரிஃபு அன்னி கைதகுன்ன அஸ்பு இலைஹின் வ அகும் மினல் ஜாகிலின். யா அல்லாஹ், எந்த தப்ப செய்யறதுக்காக வேண்டி இந்த பொம்பளைகள்லாம் என்னை கூப்பிடுறாங்களோ அதை விட நான் ஜெயிலுக்கு போறது சிறந்ததுன்னு நினைக்கிறேன். யா அல்லாஹ், என்னை தயவு செய்து ஜெயில போடு. வாலிபர்கள் குறித்து கொள்ள வேண்டும், உலகத்தில் குற்றம் செய்தவர்கள் ஜெயிலுக்கு போவார்கள். தப்பு செஞ்சவன் ஜெயிலுக்கு போவான். தப்பு செய்யாம இருக்கணுங்கிறதுக்கு ஜெயிலுக்கு போன ஒரே ஆள் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். குற்றம் செய்யக்கூடாது, குற்றத்துக்குள்ளே விழுகக்கூடாது, பாவத்தை செய்துவிடக் கூடாது. அதுக்கு என்ன வழி? உலகத்திலே உளவினால் எல்லோரும் கூப்பிடுவார்கள், வேண்டாம் போய்விடலாம். ஜெயிலுக்குள்ளே போய் பல ஆண்டுகள் அங்கே சிறைச்சாலைக்குள்ளே சிறை கம்பிகளுக்கு பின்னாலே தங்களுடைய நபித்துவத்தை, தங்களுடைய தஅவாவை உள்ளுக்குள்ளே உட்கார்ந்து செய்கிறார்கள். அங்கே பல பேரை திருத்துகிறார்கள். நான் எதற்கு சொல்ல வருகிறேன்? பெண்கள் துரத்திய போது ஜெயிலுக்கு போன நபி ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நமக்கு அற்புதமான படிப்பினை, நமக்கான பெரிய படிப்பினை. துரத்த துரத்த பெண் துரத்த துரத்த இவர்கள் ஓடினார்களே. கடைசியில விவரம் தெரிஞ்சிருச்சு அந்த வீட்டுக்காரருக்கு. அவர் சொன்னாரு, யூசுப் யூசுப், இதை கொஞ்சம் வெளியெல்லாம் போய் பேசிட்டு இருக்காதப்பா, இதை இதோட விட்டுரு, இது ரொம்ப அசிங்கம். ஒரு பொம்பளை உனக்கு பின்னால துரத்துறதுங்கிறது பெரிய அசிங்கம். எனக்கு வேணும், அல்லாஹ் என்ன பாதுகாக்கட்டும் ஓடினார். அல்ல, ஓடிய இடத்தில் அல்லாஹ் ஒரு வார்த்தை வைக்கிறார். யூசுப் பாவத்திற்கு கூப்பிட்ட போது ஓடிய யூசுப், இன்னஹு மின் இபாதினல் முக்லஸீன், அவர் என்னுடைய களப்பற்ற அடியார், என்னுடைய களப்பற்ற அடியார், தூய்மையான என்னுடைய சீடன். தூய்மையான சீடன் எப்ப முடிவு பண்ண தெரியுமா? தப்பு செய்யறதுக்கு எல்லா வாய்ப்பு இருந்தும் ஒருத்தர் பண்ணல. அவருக்கு பேரு முஹ்லஸ். அரபியில அவருக்கு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒருத்தருக்கு கண்ணு தெரியலன்னு வைங்களேன், 2 கண்ணும் தெரியல, அவர்கிட்ட போய் நீ அந்நிய பெண்ணை பார்க்காதே, அவர் எப்படி பார்ப்பாரு? கண்ணே இல்லை, தண்ணி காலியா ஒரு ஜக்க கொண்டு போய் வச்சாச்சு, நீ இதுல அது மட்டும்தான் இருக்கு, நீ குடிக்காதே, தண்ணியே இல்லையே. கண்ணே இல்லாதவரிடம் அந்நிய பெண்ணை, கண் இருக்கிறது, இவனால் பார்க்க முடியும், அந்த பெண்ணை நோக்க முடியும். ஆனாலும் அல்லாஹுவுக்காக நான் பார்க்காமல் இருக்கிறேன் என்று குனிகிறான் அல்லவா, இவனுக்கு பேரு முஹ்லஸ். தவறு செய்வதற்கு வாய்ப்புகள் சரியாக அமைந்தும் செய்யாமல் தன்னை கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்துக் கொள்ளுதல், இந்த வேலையை மிகச்சிறந்த முறையில் செய்தவர்கள் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அதனால வாலிபர்கள் தங்கள் காலம் போன கடைசியில வருத்தப்படுவதை விட இருக்கிற வாலிபத்தை எவ்வளவு சரியாக பயன்படுத்தலாம் என்று யோசியுங்கள். மிகவும் குறிப்பாக இணையதளங்கள், சமூக வலைத்தளங்கள், ஃபேஸ்புக் போன்றவைகள் நல்ல காரியத்திற்கு துணை செய்யட்டும். அதில் நீ எத்தனையோ மாற்று மத சகோதரர்கள் அதில் லைனில் வர்றாங்க, நீ அவங்களுக்கு உன்னுடைய இஸ்லாத்தை எடுத்து சொல். நீ கேட்ட பயான்களில், நீ படித்த புத்தகங்களில், நீ கண்ட இஸ்லாமிய செய்திகளில் நல்ல செய்தியை அவர்களிடம் ஷேர் பண்ணு, அவர்களுக்கு அனுப்பி வை.
சொல்ல முடியாது. யாராவது உனது நல்ல கருத்தை பார்த்து இஸ்லாத்தை வியந்து அவன் ஒருவேளை களிமா சொல்லிவிட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யஹ்தியல்லாஹு பிக ரஜுலன் வாஹிதன் கைரு மினத் துன்யா வ மா ஃபீ. உன் மூலம் ஒரே ஒரு ஆளுக்கு இஸ்லாமிய நேர்வழி கிடைக்குமானால் உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் விட அது சிறந்தது. நம்முடைய சமூக வலைத்தளங்களும் இன்டர்நெட் தொடர்புகளும் இது போன்ற நல்ல காரியங்களுக்கு அழைப்பு பணிக்கு இவைகள் பயன்படட்டும். எந்த காரணத்தை கொண்டும் தவறான கெட்ட வழிகளை நோக்கி போக வேண்டாம். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா வாலிப சமுதாயத்தை இன்று நடைபெறுகின்ற எல்லா அசிங்கங்களில் இருந்து அல்லாஹ் பாதுகாப்பானாக. பத்தினித்தனத்தையும் கற்பொழுக்கத்தையும் எல்லாம் வல்ல இறைவன் அவர்களுக்கு வழங்குவானாக. குடும்பத்தில் இருக்கிற பெற்றோர்களை பெரியோர்களை மதித்தும் போற்றியும் வாழக்கூடிய நல்ல பாக்கியத்தை எல்லாம் வல்ல இறைவன் அவர்களுக்கு தருவானாக. இணையதளங்களிலே உள்ள அவர்களின் தொடர்பை அல்லாஹ் ஆபாச தொடர்புகளிலே இருந்து காப்பாற்றி அருள்வானாக. ரப்பனா தகப்பல் மின்னா ما كان صالحا وأصلح لنا ما كان فاسدا. اللهم يا حي يا قيوم برحمتك نستغيث. اللهم إن نواصينا وقلوبنا وجوارحنا بيدك لم تملكنا منها شيئا، فإذا فعلت ذلك بنا فكن أنت ولينا، فلا حول لنا ولا قوة إلا بك يا رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد. يا ربي صل وسلم